Hello everyone, I'm Raj. Welcome to our channel. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீட் 2024ல் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து எடுக்கணும், அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாராவது நீட் பயாலஜிக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா இது வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம விழுப்புரம் மெடிக்கல் காலேஜோட எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிறகு வந்து கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக இந்த காலேஜில் 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த 100 சீட்ஸில் வந்து 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். சரிங்களா? மீதி 85 சீட்ஸ் வந்து இருக்கும். அதில் ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு வரும்போது 79 சீட்ஸ், 7.5 ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 6 சீட்டு வந்து இருக்குது. ஸோ அப்போது இந்த 100 சீட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுதுங்களா? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக 6 சீட் வந்து இந்த காலேஜில் இருக்குது. நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவில் கூட நீங்கள் வந்து காம்படிட் பண்ண முடியும். அதை விட அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். சரி, அடுத்ததாக இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 607 மார்க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம ஒரு 635 மார்க் ஆட்சிக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பிசிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 596 லாஸ்ட் இயர். இந்த வருஷம் 630 மார்க் ஆட்சிக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிசிஎம்க்கு 582, இந்த வருஷம் 610. எம்பிசிக்கு 574, இந்த வருஷம் ஒரு 595 இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். எஸ்சிக்கு வந்து 502க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 530 மார்க் ஆட்சிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 433க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 460 மார்க் ஆட்சிக்கு நீங்கள் எடுக்கலாம். அடுத்து எஸ்டிக்கு வந்து 376க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் ஒரு 400 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். சரிங்களா? இதை விட இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைனா இதை விட குறையிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதிகமாகிறதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து 7.5 ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க் 2023 இது ஓகேங்களா? இப்போ 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை தான் நம்ம பார்க்குறோம். பிசிக்கு வந்து 413க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 430 ஆட்சிக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். எம்பிசிக்கு 417க்கு சீட்டு கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ஒரு 450, 455 மார்க் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும். இதான் சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்சிக்கு 381க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 410 ஆட்சிக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ மற்ற கேட்டகரிஸ் மோஸ்ட்லி இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 430லேருந்து ஒரு 450 இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.